வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கை வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது பிகினர்ஸ்க்குலாம் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கை வந்து ஜாயின் பண்ணும்போது பத்தாமல் போயிடும். அந்த மாதிரி பத்தாமல் போகிறதுக்கு எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வருது, அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா, ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பேக் சைடு கட் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நான் வந்து போட்டுட்டேன். மேலே வீடியோவோட லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் பேக் சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை கட் பண்ணுறதுக்காக நம்ம கிளாத்தை வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். நமக்கு 4 பீஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 1.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இது வந்து கை மடித்து எம்மிங் வைக்கிறதுக்காக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கையில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது. தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலில் வந்து நேராக கோடு போட்டு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அளவு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு அளவு எடுக்கவே தெரியல அப்படின்னா மேலே வீடியோ தரேன் பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே அளவு எடுக்கிறது எப்படின்னு சொல்லி நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அளவு எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அளவு எடுக்கலாம் தெரியும் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸில் இருக்க கையோட உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் வருது. அதுலேருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளவுஸில் கை எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிட்டோம்ல, அதை வந்து ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். நமக்கு பாக்ஸ் மாதிரி கிடைக்கிற அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய சேனல் நேமை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கையோட லூஸ் வந்து 6 இன்ச் வருது, அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லூஸ் எது கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணணும். நம்ம வந்து உள்கை மார்க் பண்ணுறப்ப நம்மளோட கையோட உயரத்தை எடுத்துக்கணும். அதுலேருந்து 2.5 இன்ச் நம்ம கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு 6 இன்ச் வருது அப்படின்னா அதுலேருந்து நம்ம 2.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு அந்த சைடு வச்சு மார்க் பண்ணணும். எந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கைக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி உள்கை வரனால நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது கரெக்டாகவும் வந்துடும். போடும்போது அவங்களுக்கு கை வந்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வந்து வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2.5 இன்ச் கீழே தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுதான் நமக்கு உள்கையோட அளவு. இதில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னோடய அகலம் வந்து 10 இன்ச் வந்தது, அதனால் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2.25 3 இன்ச்சுக்கு மேலே வந்து வராது. அந்தளவுக்கு வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் கையோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கம்மி பண்ணணும். அடுத்ததாக நம்ம கையோட ரவுண்டு வரையணும். அதுக்காக ஆம்கோலை வந்து அளவு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த பேக் சைடை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் மேலேருந்து நம்ம டேப்பில் வந்து ஆம்கோலில் அளவு பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ வருதுன்றதை செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 9 இன்ச் வருது. தையலுக்காக கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க அளவை எடுத்துக்கோங்க. அக்கா என்ன 9 இன்ச் வருது, அதிகமாக இருக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு சில கை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இருக்க அளவை அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த 9 இன்ச் இதில் வந்து வர மாதிரி நம்ம டேப்பில் வச்சு பார்க்கணும். நமக்கு 9 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பிளுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். ஒரு டைமுக்கு 2 டைம் கூட நீங்கள் வச்சு பார்த்து கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையோட ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை ரவுண்டு மார்க் பண்ணுறப்ப கொஞ்சம் கேப் தள்ளி அதுக்கப்புறம் நமக்கு கீழே இறங்குற மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து ரெட்டையாக மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து தொடர்ந்து கீழே இறக்கி வரையக்கூடாது. கொஞ்சம் கேப் தள்ளி அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே இறக்கி வரையணும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சுக்கு அப்புறம் தான் நான் வந்து கீழே இறக்கியிருக்கேன். இப்போ நம்ம கையோட அளவு வந்து கரெக்டாக வருதான்னு ஒரு டைம் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் அதுக்காக முதல்லையே டேப்பை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழிச்சு வரைகிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. அதுக்கப்புறம் நம்ம உள்கையில் மார்க் பண்ணியிருக்கோம், கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிளாத் வந்து பத்தலை, அதுக்கு வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி ஜாயின் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் தானே பத்தலை, நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து வச்சு தைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் இழுத்து வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஷோல்டர் கிட்டத்தில் நம்ம கை ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல கண்டிப்பாக போடும்போது சுருக்கம் வந்துடும். நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து சுருக்கம் இல்லாமல் ப்ளைனாக பார்க்குறக்கு அழகாக இருக்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தான் நம்ம தைச்சி கொடுக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வராது. சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததை நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி அறுக்காத்து போட்டு விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கையோட ரவுண்டை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் சைடு எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம கையோட அளவை வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய வேலைன்னு நினச்சிக்காதீங்க. இதை வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் தைக்கிறப்ப நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும். 1/4 மணி நேரத்தில் கட் பண்ணிடுவேன், நான் வந்து 1/2 மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. நம்ம தைச்சது போடும்போது அழகாக இருக்கா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதுதான் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் அழகாக வந்துடும். நீங்கள் தைச்சி கொடுக்குறவங்களும் போட்டுட்டு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு ஆம்கோலோட ரவுண்டும் கையோட ரவுண்டும் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. அடுத்ததான் நம்ம கையில் வந்து முன்னாடி பக்கத்துக்கு கொஞ்சமாக வெட்டி விடுவோம்ல, அது எப்படி வெட்டி விடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கையை ஒத்தையாக எடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு 2 பீஸ் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து டேப்பில் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த சைடே வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். எந்த இடத்துல மார்க் பண்ணுறனோ அதே இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து கையோட கீழே இடத்துல வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கையோட லூஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மடிப்புக்கு பக்கத்துலேயே 2 இன்ச் கேப்பில் இருந்தாலே போதும். அந்த இடத்துல நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது 3 இன்ச் சேர்க்குற மாதிரி ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. நீங்கள் அறுக்காத்து போட்டிருக்கீங்கல்ல, அந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளியே இறக்கி வரைஞ்சிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கையில் வந்து எந்த சுருக்கமும் வராது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறுக்காத்து போட்டிருக்காங்கள, கையோட சென்டர் பாயிண்ட்லேருந்து சட்டுன்னு இறக்கி கீழே வரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை வந்து கேப் வந்து தான் இறங்குது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணி கட் பண்ணணும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தைக்கும்போது இழுத்து தான் நம்ம வச்சு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையை வந்து கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சதை தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நமக்கு சைஸ் கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கிராஸாக போகிற மாதிரி கட் பண்ணி எடுக்கக்கூடாது. கையோட ரவுண்டை வந்து இதில் கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வந்து அந்த சேஃபை கரெக்டாக கொண்டு வந்து தான் கட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோக்காக அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது. பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த சைடு மட்டும் அடையாளப்படுத்தி அறுக்காத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தைக்கிறப்ப அது வந்து முன்னாடி சைடு பீஸுங்கிற மாதிரி தனியாக தெரியும். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைக்கு வந்து கொஞ்சமாக ஜாயின் போடுற மாதிரி இருக்குல்ல, அது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் வந்து பிகினர்ஸுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்து வீடியோவில் சொல்கிறேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பட்டியெல்லாம் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அப்போதைக்கு மிச்சமான பீஸ் இருக்கும் பாருங்கள், அதை வந்து 4 பீஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய பீஸ் பார்த்திங்கன்னா நேராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 4 பீஸும் நேராக இருக்க மாதிரி ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கையோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து வெட்டி விட்டுக்கலாம். நமக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும், மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு சமமான 4 பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எப்போதும் போல் தையலுக்கு வந்து 1/4 இன்ச் விடுவோம்ல, அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கையை மேலே எடுத்து வச்சுக்கலாம். தையலுக்கு வந்து உள்ள கிளாத் இருக்கணும், அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கையை வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ஸ்கேலில் வந்து கோடு போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கை கொஞ்சமாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிரும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எப்போதும் போல் ஸ்கேலில் கோடு போடுவோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம்.
பிகினர்ஸுக்கெலாம் நான் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோவோட நேரத்தை பார்க்காதீங்க. வீடியோக்குள்ளே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, அதனால் தனித்தனியாக வீடியோக்குள்ளே நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக பீஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கிளாத்து பத்தலை அப்படின்னா உங்களுக்கு பெரிய பீஸாகவே கிடச்சிருக்கும். இது வந்து கொஞ்சம் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக எல்லாம் விடக்கூடாது. ஜாயிண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம மிஸ் ஆகாத அளவுக்கு கைக்குள்ளரையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு வந்து போன வீடியோவில் போட்டுவிட்டேன். அந்த வீடியோ கடைசியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதும் வீடியோவோட கடைசியில் வரும். அதையும் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுலேயும் நான் வந்து பிகினர்ஸ்க்கெலாம் புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் பயனுள்ள வீடியோஸ்க்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.